அனைவருக்கும் வணக்கம். நம்ம பாருங்கள், இன்றைக்கி 2022 குரூப் 2ல் கேட்ட கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். பொது தமிழ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 100 கொஸ்டின் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், விழலுக்கு இறைத்த நீர் போல இவ்வுவமை விளக்கும் பொருள் யாது? ஸோ விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா பார்த்தா பயனற்ற செயல். ஆன்சர் பி. அடுத்து 2வது கொஸ்டின், உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். மடை திறந்த வெள்ளம் போல. ஸோ உவமையால் விளக்கப்பெறும் பொருளை தேர்வு செய்க. மடை திறந்த வெள்ளம் போல் அப்படின்னா மடை திறந்து விட்டால் எப்படி வெள்ளம் வெளியே போகுமோ அது மாதிரி தடையின்றி மிகுதியாய். ஆன்சர் தடையின்றி மிகுதியாய். 3வது கொஸ்டின், தன்வினை பிறவினை செய்வினை செயப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல். வாக்கிய அமைப்பை கண்டறிக. கவிதாவால் உரை படிக்கப்பட்டது. ஸோ நம்ம படிச்சிருப்போம். கவிதாவால் இப்போ ஒருத்தவங்களோட எழுவாய் இருக்காங்கன்னா அவங்களால இது பண்ணப்பட்டது அப்படின்னு செய்யப்பட்டது அப்படின்னு வந்துச்சுன்னா செயப்பாட்டு வினை. ஸோ கவிதா உரையை படித்தால் அப்படின்னு வந்துச்சுன்னா அது செய்வினைன்னு வரும். ஓகேங்களா? ஸோ கவிதாவால் உரை படிக்கப்பட்டது அப்படின்னா இது செயப்பாட்டு வினை வாக்கியம். பாண்டியர்களின் கப்பற்படை தளம். ஸோ பாண்டியர்களோட கப்பற்படை தளம் கொற்கை. இது முத்துக்கு பெயர் பெற்றது. தன்மணல் இலக்கண குறிப்பு தருக. தன்மணல்னா பண்பு தொகை. தன்மை ப்ளஸ் மணல்னு வரும். ஸோ பண்பு தொகை. அடுத்து 6வது கொஸ்டின், இடுகுறி பொதுப்பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் காரண பொதுப்பெயர் காரண சிறப்பு பெயர் கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், இடுகுறி பொதுப்பெயர் அப்படின்றது காடு. ஸோ காடுன்றது எந்த காடுன்னு சொல்லலை, பொதுவாக ஒரு காடை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இது இடுகுறி பொதுப்பெயர். 3rd ஒன்று. அடுத்து இடுகுறி சிறப்பு பெயர். ஸோ பனை. ஸோ பனைமரம் இருக்கிற காடு அப்படின்றனால இது சிறப்பு பெயர்னு சொல்கிறோம். ஸோ காரண பொதுப்பெயர்னால் பறவை. என்ன பறவைன்னு மென்ஷன் பண்ணி சொல்லலை, அதனால் இது பொதுப்பெயர். காரண சிறப்பு பெயர்னால் மரங்கொத்தி. மரத்தை கொத்துறதுனால இது மரங்கொத்தி. ஸோ ஒரு காரணத்தோடு சொல்கிறதுனால இது காரண பெயர். எந்த காரணமும் இல்லாமல் நம்மளே வச்சு வழங்கிய பெயர், முன்னோர்களால் இட்டு வழங்கிய பெயர்கள் இடுகுறி பெயர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ பறவை பறக்கிறனால அது பறவைன்னு பேர் வந்துச்சு. ஸோ இதனால் காரண பொதுப்பெயர். ஆன்சர் 3, 4, 2, 1. பண்பு பெயர் இடம்பெற்ற தொடரை கண்டறிக. ஸோ பண்பு பெயர் அப்படின்றது ஒருத்தவங்களோட குணம், இந்த மாதிரி பண்பு, அளவு, வடிவம், சுவை, குணம் இதெல்லாம் வெளிப்படுத்துறத நம்ம பண்பு பெயர்னு சொல்லுவோம். ஸோ இங்கே அன்புன்றது ஒரு குணம். ஸோ உயிர்களிடத்தில் அன்பு காட்டு. ஆன்சர் சி த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்கள். சொற்களை சரியான வரிசைப்படுத்தி சொற்றொடர் ஆக்குக. ஸோ கடல் அலையின் வேகம் மிக இன்று அதிகமாக உள்ளது. ஸோ ஆன்சர் சி. இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது. இந்த கொஸ்டின்லாம் நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னாவே போட்டுடலாம். அதே சமயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் போடணும். இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது. அடுத்து 9வது கொஸ்டின், சென்றான் வேர்ச்சொல் தருக. சென்றான் அப்படின்னா செல்லுன்றதான் வேர்ச்சொல். இகழ்ந்தனர் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை எழுதுக. இகழ் அப்படின்றதான் வேர்ச்சொல். மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். மீ அப்படின்னா மேலே அப்படின்னு வரும். மீனா வான்னு கூட சொல்லலாம். ஸோ பொருள் கேட்குறாங்களா எதிர்ச்சொல் கேட்குறாங்களான்னு பார்த்து இந்த இடத்துல நீங்கள் கொஸ்டின் ஆன்சர் டிக் பண்ணும். மீன்றது மேலே, பொருள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ மேலே. அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. அப்படின்னா நாவு, நாக்கு அப்படின்னு சொல்லி பொருள் வரும். அடுத்து ஒளி வேறுபாட்டிலிருந்து சரியான பொருளை தேர்வு செய்க. அரை 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 அப்படின்னு சொல்லி இந்த அறை வந்துச்சுன்னா பாதி அப்படின்னு அர்த்தம். அரை அப்படின்னா அரைதல், பாதி அரைதல். அறுவடை திருநாளுக்கு பொருந்தாச்சொல். அறுவடை திருநாளுக்கு பொருந்தாச்சொல் பார்த்திங்கன்னா போகி. ஸோ அறுவடை திருநாள், உழவர் திருநாளுக்கு முதல் நாள் தான் நம்ம போகியாக கொண்டாடுவோம். ஸோ மற்றதெல்லாம் பாருங்கள். மகர சங்கராந்தி அப்படின்றது பார்த்திங்கன்னா தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசில் மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்க அறுவடை திருநாளை. லோரின்றது பஞ்சாப் மாநிலத்தில் லோரின்னு சொல்லுவாங்க அறுவடை திருநாளை. உத்தராயன் பார்த்திங்கன்னா குஜராத், ராஜஸ்தானில் உத்தராயன்னு கொண்டாடுவாங்க அறுவடை திருநாளை. ஸோ போகி அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். பொருந்தா வினை மரபை கண்டறிக. முறுக்கு உண்டான் அம்பு எய்தார். ஸோ இது கரெக்டு. ஆடை நெய்தார் கரெக்டு தான். முறுக்கு உண்டார்னு வந்திருக்கு. தண்ணீர் குடித்தான். முறுக்கு தின்றான் தான் வரும். முறுக்கு தின்றான் அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். எதிர்ச்சொல் தருக. மேதை. எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. மேதைனா பேதை. புனையினும் புல்லென்னும் நட்பு. இதில் புல்லென்னும் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல்லை தேர்வு செய்க. புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல் அப்படின்னா புல் அப்படின்றது
ஸோ கீழால் தானே வளரும். ஸோ அப்போ கீழே வரும், எதிர்ச்சொல் கேட்டிருக்கனால மேலான அப்படின்றது கரெக்ட் ஆன்சர். புத்துயிரூட்டி பிரித்தெழுதுக. புத்துயிரூட்டினா புதுமை ப்ளஸ் உயிர் ப்ளஸ் ஊட்டி, புத்துயிரூட்டி. சரியான மரபு பொருள், மரபு தொடர் பொருள். ஆகாய தாமரை, ஆகாயத்தில் வந்து தாமரை இல்லை, அதனால் இல்லாத ஒன்று தான் ஆன்சர், கரெக்ட் ஆன்சர். எண்ணி துணிக கருமம், கருமம் என்பதன் பொருள் கருமம் அப்படின்னா செயல். இந்த இடத்துல சைவ சமய குறவர்களின் எண்ணிக்கை 4 பேர். சைவ சமய குறவர்கள் 4. சரியான கூற்றை தேர்வு. திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருமுனைப்பாடி நாடு திருவாமூர். திருஞான சம்பந்தரால் அப்பர் என அழைக்கப்பட்டார். தாண்டகவேந்தர் என அழைக்கப்படுபவர் அப்பர். ஆளுடைய அரசு வாகீசர் என அழைக்கப்படுபவர் நாவுக்கரசர். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்துமே கரெக்டு தான். ஸோ திருநாவுக்கரசருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறந்த ஊர் வந்து திருமுனைப்பாடி நாடு திருவாமூர். திருஞான சம்பந்தரை வந்து நம்ம அப்பர்னு சொல்லலாம். ஸோ தாண்டகவேந்தர் என அழைக்கப்படுபவர் அப்பர். ஸோ திருஞான சம்பந்தருக்கு பாருங்கள் 3 பேர் இருக்குது. அப்பர்னு அவரை சொல்லலாம், தாண்டகவேந்தர்னு சொல்லலாம், ஆளுடைய வீகீசர் ஸோ இங்கே வந்து 2 பேர்த்தோடது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. திருநாவுக்கரசருக்கும் திருஞான சம்பந்தரை பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்து கவனமாக பார்க்கணும், இல்லைன்னா வந்து நீங்கள் தப்பு பண்ணிடுவீங்க. அதுக்காகவே இந்த மாதிரி கொஸ்டின் கொஞ்சம் கன்ஃபியூஸாக கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினும் ஃபஸ்ட்டு ஒன்று 4th ஒன்று நான் திருநாவுக்கரசரை பற்றி சொல்லியிருக்காங்க. 2nd 3rd திருஞான சம்பந்தரை பற்றி சொல்லியிருக்காங்க. திருஞான சம்பந்தரோட பேர் அப்பர்னு சொல்லலாம், அவரை தாண்டகவேந்தர்னு சொல்லலாம். திருநாவுக்கரசரை வந்து பார்த்திங்கன்னா ஆளுடைய அரசு வாகீசர்னு சொல்லும், திருநாவுக்கரசரை சொல்லலாம். ஓகேங்களா, அனைத்தும் சரிதான், இல்லை கரெக்ட் ஆன்சர். பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் இலக்கண நூல். ஸோ அடிமை துயரம்னா பாரத தாயை நம்ம பார்த்துருப்போம், பாஞ்சாலி சபதம். ஓகேங்களா, அடுத்து அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் தச்சநல்லூர். வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் பாஞ்சாலி சபதம். ஸோ மகாபாரத் தான் பாஞ்சாலி சபதம். வியாசர் வந்து பாரதத்தில் இருப்பார், அது தழுவி எழுதப்பட்ட நூல் பாஞ்சாலி சபதம். இது எழுதினவர் வந்து பாரதியார். காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் அண்ணாமலையார். குறுந்தொகையின் அடி வரையறை 4 to 8. தண்டமில் ஆசான் என்று இளங்கோவடிகள் யாரை பாராட்டியுள்ளார்? தண்டமில் ஆசான்னு சீத்தலை சாத்தனார் தான் சொல்லியிருப்பார். பொருத்தமான அறிஞ்சொல் பொருள் தருக. ஸோ ஆன்சர் வந்து பாசவர்னா வெற்றிலை விற்போர். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் தப்பா, வெறுக்கை அப்படின்னா செல்வம் தான் கரெக்ட் ஆன்சர். ஓசுனர்னா எண்ணெய் விற்போர் வரும். காருகர்னா நெய்பவர், அப்படியே மாற்றி கொடுத்துருக்குறாங்க. பாசவர் வெற்றிலை விற்போர் தான் கரெக்ட் ஆன்சர். பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமரும் மணியும் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து புறநானூறு. ஸோ பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய அப்படின்னு வந்துச்சுன்னா புறநானூறு. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே காண்பனவற்றுள் பொருத்தம் இல்லாததை எழுதுக. நற்றிணை, பருபாடல், கலித்தொகை, 10 பாட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற 3 பார்த்திங்கன்னா 8 தொகை நூல்கள். நற்றிணை நல்ல குறுந்தொகை, ஒற்று பதிட்டுப்பட்டு ஓங்கு பரிபாடல், கற்றிருந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திருத்த 8 தொகை நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ லாஸ்ட் ஒன்று 10 பாட்டுன்றது, அதுக்கு 10 பாட்டு தனியாகவே இருக்குது. இது 3 வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற 3 வந்து 8 தொகை நூல்கள். ஸோ ஆன்சர் வந்து 10 பாட்டு தான் கரெக்டு. கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில் கற்பவர் நாள் சில என்றும் கூறும் நூல் வந்து நாலடியார். பழைய ஓல்டு புக்கில் இருக்கும். பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள் பழமொழி 400. புகவா என்பதன் பொருள் உணவு. முதுமொழி காஞ்சி என்றும் நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர். முதுமொழி காஞ்சினா அறவுரக்கோவைன்னு சொல்லுவோம். பொம்மல் என்பதன் பொருள் சோறு. திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் தந்தை ஞானப்பிரகாசர். ஆண்டு பார்த்துட்டிங்கன்னா 1812ஆம் ஆண்டு அச்சிட்டிருப்பார். ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சு வைத்தண்ணீரே உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த மணமலரே என்ற இறைவனின் திருவடிகளை பாடியவர் ராமலிங்க அடிகள். ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சு வைத்தண்ணீரே உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த மலரே என பாடல் இறைவனின் திருவடிகளை பாடியவர் ராமலிங்க அடிகள். பாடல் அறிந்து பொறுத்துக. காலை மாலை உலாவினிதம் அப்படின்னு வந்துச்சுன்னா காலை மாலை உலாவினிதம் அப்படின்னு வந்துச்சுன்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. மீதூர் விரும்புவல் வந்து ஔவையார். திறம்படன் மெய்ஞானம் சேரவும் மாட்டார் அப்படின்னா திருமூலர். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தது அற்றது போற்றியோனின்னு வந்துச்சுன்னா திருவள்ளுவர். ஸோ ஆன்சர் 4, 1, 2, 3 தான் கரெக்டு. ரோமானியருக்கும் தமிழருக்கும் இடையே நடந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்தும் அகழாய்வு நடந்த இடம் அரிக்கமேடு. ரோமானியருக்கும் தமிழருக்கும் உள்ள வணிக தொடர்பு அப்படின்னா அரிக்கமேடு.
ஆரப்பாளையம் ராசபாளையம் என்னும் ஊர் பெயர்களுடன் பாளையத்தை சேர்த்து வழங்கிய மன்னர்கள் நாயக்கர்கள். பாளையம் வந்தாவே நாயக்கர்கள் தான். காமராசரை கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் தந்தை பெரியார் தான் கல்வி கண் திறந்தவர்னு சொல்லியிருப்பார். வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார். வரி வடிவத்தை தான் திருத்தி எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்திருப்பார். துரைமாணிக்கம் என்பது இவரது இயற்பெயராகும். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் முதலாக குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். திராவிடர் சொல்ல குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். சமண மதத்தில் பல சிற்பங்கள் டேஸ் உடையனாக காண கிடைக்கின்றன. அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடையதாக கிடைக்கின்றன. 46வது கொஸ்டின். உண்மை சுடும் சிறுகதையெல்லாம் இருக்காங்க. உண்மை சுடும் கலைக்க முடியாத ஒப்பனைகள் பாலைப்புறா இறைவன் அறுவடை. ஸோ உண்மை சுடும் அப்படின்னா ஜெயகாந்தன். காந்தன் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. உண்மை சுடும் அப்படியே இந்த பக்கத்தில் சொல்லுவாங்க அப்படியே காந்தது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதெல்லாம் பக்கத்தில் போயிடுச்சுன்னா நெருப்புக்கு பக்கத்தில் போச்சுன்னா காந்தலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உண்மை சுடும் அப்படின்னா ஜெயகாந்தன். கலைக்க முடியாத ஒப்பனைகள் வண்ணம். வண்ணதாசன் வண்ணம் போட்டிருந்தா அதை என்ன பண்ண முடியாது, கலைக்க முடியாது. கோலத்தில் நம்ம கலர் யூஸ் பண்ணால் நம்ம கலைக்கிறதுக்கு மனசே வராது இல்லையா, அப்போ கலைக்க முடியாத ஒப்பனைகள் வண்ணதாசன். பாலைப்புறா சமுத்திரம். ஸோ சமுத்திரம்னா கடல். கடலில் பாலைப்புறா அப்படியே போயிட்டுருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இறைவின் அறுவடை. நைட்டில் பூமி எப்படி தெரியும், கொஞ்சம் டார்க்காக தெரியுங்களா. இரவின் அறுவடை புவியரசு. ஆன்சர் 3142. தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது பெற்றவர் அப்துல் ரகுமான். அன்னை அப்துல் அப்படின்னு வச்சுக்கோங்க. தமிழன்னை விருது பெற்றவர் அப்துல் ரகுமான். வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது செவாலியர் விருது. பிரெஞ்சு அரசு எல்லாத்துக்கும் செவாலியர் விருது தான் கொடுத்துருப்பாங்க வாணிதாசனுக்கு. திராவிட நாட்டின் முடியரசன் என்று பாராட்டப்பட்டவர் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர் முடியரசன். ஸோ வானம்பாடினாவே முடியரசன் தான். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். இவர் காந்திய கவிஞர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கூட ஆப்ஷனில் வைக்கலாம். ஓகேங்களா. நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். பழமொழியில் விடுபட்ட சொற்களை நிறைவு செய்க. தண்ணீர் டேஸ் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக வர மாதிரி தான் இருக்கும். ஆன்சர் பழமொழி பார்த்துட்டிங்கன்னா தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். கார்த்திகை மாதம் பிறை கண்ட மாதிரி. இதில் உங்களுக்கு 7th ஒரு புக்கில் லெசன் இருக்கும். ஒரு புக் ஃபுல்லாகவே அந்த பழமொழியாக ஒரு லெசன் ஃபுல்லாகவே அந்த பழமொழியாக வர மாதிரி இருக்கும். அதை நல்லா படிச்சுக்கோங்க. கார்த்திகை மாதம் பிறை கண்ட மாதிரி. கடிந்துரார் செய்தாருக்கு அவைதான் முடிந்தாலும் பீலை தரும். இணைமோனையை கண்டறிய. இணைமோனை அப்படின்னா 1 2 வரும். ஸோ ஃபஸ்ட்டு கடிந்துரார் தான் கரெக்டான ஆன்சர். எதுகையினை கண்டறிக. சிறுங்கி பேரம் எனத்திரை கங்கையின் மருங்கு தோன்றும் நகருரை வாழ்க்கையன். ஸோ எதுகைனா 2வது எழுத்து ஒன்றி வருது. ஸோ சிறுங்கி மருங்கி தான் கரெக்ட் ஆன்சர். எவ்வகை வாக்கியம் என அறிக. தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை. ஸோ தென்னை மரத்துக்கு கிளையாக கிடையாது, ஒரே ஒரு மரம் தான் இருக்கும். அப்போ இது ஒரு செய்தி தொடர். எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் இயற் சொற்கள் எனப்படும். இடைக்கேற்ற வினா அமைக்க. இயற் சொற்கள் எனப்படும் அப்படின்னு அழுத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ இயற்சொல் என்பது யாது தான் கரெக்ட் ஆன்சர். தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். இடைக்கேற்ற வினா அமைக்க. என்றும் இடும்பை தருவது எது? ஓகேங்களா. அடுத்து 58வது சொல். கலங்காது என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு. கலங்காது அப்படின்னா எதிர்மறை வினையச்சம். ஸோ கடைசியாக பாருங்கள் ஊன் முடிஞ்சிருக்கும். ஸோ ஊன் முடிஞ்சால் வினையச்சம். கலங்காது அப்படின்னால இது எதிர்மறை வினையச்சம். பொறுத்துக. பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர். இதில் ஈஸியாக நீங்கள் போட்டுருவீங்க. பொருட்பெயர்னா நாற்காலி புத்தகம். இடப்பெயர் வேலூர் நாமக்கல். காலப்பெயர் மாலை இரவு. சினைப்பெயர் முகம் கை. 60வது கொஸ்டின் பாருங்கள். தகர வரிசை சொற்களை அகர வரிசையில் எழுதுக. திண்ணை தங்கம் துணை தாழ்பால் தீது. ஸோ இது நீங்கள் ஈஸியாக போட்டலாம். இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும். தங்கம் தாத்தா தீ ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. தீது. ஸோ சிங்கிள் ஒரு பொருள் மணில் தீன் மட்டும் வந்துருங்கனால ஃபஸ்ட்டு போட்டு அடுத்து தீது துணை. சரிங்களா. டி தான் ஆன்சர் கரெக்டு. சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்க. இதில் பாருங்கள். உழவு ஏர் மண் மாடு. ஃபஸ்ட்டு உயிரெழுத்தில் இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்தில் இருக்கிற லெட்டர்ஸ்லாம் போடணும். ஸோ உழவு ஏர் மண் மாடு. சி தான் கரெக்ட் ஆன்சர். நடை என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்று நடந்தான். 63வது கொஸ்டின் பாருங்கள். சான்றோர் பாலர் ஆப சாலார் பாலர் ஆகுபவை. இப்பாடல் அடிகள் இடம்பெறும் நூல்
புறநானூறு. சான்றோர் பாலர் ஆள்ப சாலார் சாலார் பாலர் யாகுபவை. இப்பாடல் அடிகள் இடம்பெறும் நூல் புறநானூறு. பொருந்தா சொல்லை கண்டறிக. மலையூர், காட்டூர், மருதூர், மணிப்பூர். மணிப்பூர்ன்றது வேறு மாநிலம். இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட சம்மந்தப்பட்டது. மணிப்பூர் தான் ஆன்சர் கரெக்டு. வேர்ல்டு விண்ட் என்ற ஆங்கில சொல்லிற்குரிய தமிழ் சொல் வந்து வேர்ல்டு விண்டுனா சுழல் காற்று. பின்வரும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மலர்ன்றது இந்த இடத்துல ஒருமை, அதனால் அன்று தான் கரெக்டாக வரும். மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. ஓகேங்களா. மரபு பிழையற்ற சொல்லை கண்டறிய. எருது வந்து எக்காலம் இடும். அங்கை சரியாக பிரிக்கும் முறையை தேர்வு செய்க. அங்கைனா அகம் ப்ளஸ் கை. வலுவு சொல்லற்ற தொடர் எழுதுக. வலுவு சொல்லற்றனா வலப்புக்க சுவரில் எழுதாதே. பி த கரெக்ட் ஆன்சர். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என சேக்கிலார் பெருமானை புகழ்ந்துரைத்தவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். உவே சாமிநாதரோட ஆசிரியர் தான் இவர். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று பாடியவர் திருமூலர். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி எனும் பாடலை பாடிய சித்தர் கடுவெளி சித்தர். ஸோ சித்தர்களை பற்றி எப்போவுமே பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு டிஎன்பிசி கொஸ்டினுமே 2 கொஸ்டின் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அந்த சித்தர்கள் பாடல்களை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஓல்டு புக்கில் 6th லெசனில் 6th புக்கில் இருக்குது. 6th ஓல்டு புக்கில் நல்லா படிச்சுக்கோங்க. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி என்று பாடலை பாடிய சித்தர் கடுவெளி சித்தர். இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் பெற்றிருக்காங்க பாருங்கள். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகமும் என்று பாடியவர் திருமூலர். பாருங்கள், இன்னொரு கொஸ்டின் இருக்குது. சித்தர்களில் ஆதி சித்தர் யாருன்னா திருமூலர். எழுதப்படாத பாடல் நாட்டுப்புற பாடல்கள் தான் எழுதப்படாத பாடல்கள். வாய்மொழியாக வந்தது. புறவஞ்சி என்பது சிற்றிலக்கியம். தமிழ் வீடு தூது நூலின் பாட்டுடை தலைவன் மதுரை சொக்கநாதர். பாட்டுடை தலைவன் வந்து மதுரை சொக்கநாதர். எதை தூத விட்டுருப்பாங்கன்னா தமிழவே தூதா விட்டுருப்பாங்க. அன்னம் முதல் வண்டு ஈராக 10 தூது விடுவாங்க. ஆனால் இதில் பார்த்துட்டிங்கன்னா தமிழ் வீடு தூதில் கொடுத்துருக்க பாட்டில் தமிழவே தூதா விட்டு அனுப்பிச்சிருப்பாங்க. பாட்டுடை தலைவன் வந்து மதுரை சொக்கநாதர். வீரமாமுனிவர் இயற்றிய நூல் வந்து தேம்பாவணி. மடலேறுதல் என்னும் துறையை பயன்படுத்திய ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். மங்கை மடல் திருமங்கை ஆழ்வார். தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் சூசைமா முனிவர். இந்த கொஸ்டின் வந்து ஒவ்வொரு கொஸ்டினுமே இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக முடிஞ்ச டிஎன்பிசி குரூப் 4ல் கூட இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பாட்டுடை தலைவன் இந்த மாதிரிலாம். தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் சூசைமா முனிவர். அகநானூறு பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? அகநானூறு 8 தொகை நூல்கள் ஒன்று. ஓகே, இது கரெக்டு. இந்நூலினை நெடுந்தொகை என்றும் கூறுவர். ஓகேங்க, இது கரெக்டு தான். ஸோ இது 10 பாட்டு நூல்களில் ஒன்று. பாருங்கள், ஃபஸ்ட்டு 8 தொகை நூல்னு சொல்லிட்டோம், அடுத்து 10 பாட்டு. ஓகே, இது அப்போ இது தப்பு. புலவர் பரலால் பாடாட்டப்பட்ட 400 பாடல்களை கொண்டது. ஓகேங்களா. 3rd ஒன் மட்டும் தப்புங்க, மீதி 3மே கரெக்டு. ஸோ 1, 2, 4 தான் கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் பி தான் கரெக்டு. கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் ராமாவதாரம். ராமாவதாரம் தான் ஃபஸ்ட்டு பேர் வச்சுருப்பார். கம்பராமாயணத்தில் 1000 அம்பிக்கு நாயகன் என குறிப்பிடப்படுபவர் குகன். 1000 அம்பிக்கு நாயகன் வந்து குகன். மையோ மரகதமோ மறிக்கடலோ மலைமுகிலே ஐயோ இவன் வேண்டி என்பதோர் அழியா அழகுடையான் என்று வர்ணித்தவர் கம்பர். என்று வர்ணித்தவர் வந்து கம்பர் தான். யாரை? ராமனை வர்ணிச்சிருப்பார். ஓகேங்களா. வர்ணிக்கப்பட்டவன் யாருன்னு கேட்டால் ராமன் தான். பொதுமறையான திருக்குறளில் இல்லாதில்லை என்ற திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் பாரதிதாசன். இல்லாதும் இல்லை சொல்லாதும் இல்லை என்று போற்றி புகழ்ந்தவர் பாரதிதாசன். ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரிய நூலகத்தை குறிப்பிடு. பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். ஓலைச்சுவடிகள் எல்லாமே இங்கே பாதுகாக்கப்பட்டுருக்கு. கம்பராமாயணத்தில் ராமனிடம் உன்னை பரதன் நல்லவன் நிறை குணத்தவன் குறைவில்லாதவன் என புகழ்ந்தவர். கம்பராமாயணத்தில் ராமனிடம் உன்னை விட பரதன் நல்லவன் நிறை குணத்தவன் குறைவில்லாதவன் என்று புகழ்ந்தவர் யாருன்னா கோசலை. ராமலிங்க அடிகளாரது சிந்தனைகளின் ஊற்றுக்களமாக திகழ்ந்த இடம் வந்து கந்தக்கோட்டம். சட்டமேலைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி டாக்டர் முத்துலட்சுமி. சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் முத்துலட்சுமி. பாருங்கள், ஒரு கொஷின் வந்து ரிலேட்டடாகவே இன்னொரு கொஷின் வந்திருக்கு. திணையளவு போதா சிறுபுல் நீர் என்னும் அறிவியல் அணுகுமுறை பாடலை இயற்றியவரை காண்க. திணையளவு போதா சிறுபுல் நீர் திருவள்ளுவர் மாலையில் கபிலர் வந்து சொல்லியிருப்பார். எதை பற்றினா திருக்குறளை பற்றி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்தக்குடி வரிகள் இடம்பெற்ற நூல் புறப்பொருள் வெண்பா மாலை. தற்போது மதுரை என்றும் அழைக்கப்படும் ஊர் கல்வெட்டுகளில் டேஸ் என காணப்படுகிறது. மதுரைன்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க கல்வெட்டுலாம். அதுக்கப்புறம் மருதைன்னு மாறி இருக்கும். அதுக்கப்புறம் தான் கடைசியாக மதுரை. மதுரை என்ற சொல்லுக்கு இனிமை என்று பொருள்.
உலக தமிழரிடையே தமிழுணர்வை ஊட்டிய பெருஞ்சித்திரனாரின் இதழ்கள் யாவை? தேன்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம். சி தான் ஆன்சர் கரெக்டு. 6th புக்கில் ஃபஸ்ட்டு லெசனாகவே இது இருக்குங்க. தேன்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம். சரியான விடையை தேர்ந்தெடுத்தோம். கீழ்கண்டவற்றுள் உவேசா பற்றிய சரியான தொடரை தேர்ந்தெடு. உவே சாமிநாதரின் இயற்பெயர் வேங்கடரத்தினம். இவரின் ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம். ஓகே, இது கரெக்டு. குறிஞ்சிப்பாட்டு என்னும் ஓலைச்சுவடியை அச்சில் பதிப்பித்தார். ஓகேங்க, இது கரெக்டு தான். உவேசா 3ஆம் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர். இது தப்பு. ஃபஸ்ட்டு 2 தான் கரெக்டு. ஓகேங்களா, 1 மற்றும் 2 கரெக்டு. சிவை தாமோதரனால் திராவிட சாஸ்திரி என அழைக்கப்பட்டவர் பரிதிமார் கலைஞர். திராவிட சாஸ்திரின்னு யாரை சொல்லியிருப்பாங்கன்னா பரிதிமார் கலைஞர். இவரோட இயற்பெயர் வந்து வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரி. ஓகேங்களா, அதுதான் அவர் வந்து உண்மையான தமிழ் பேரை மாற்றி சுத்த தமிழ் பேரில் பரிதிமார் கலைஞர்னு மாற்றிருப்பார். நாடகம், அதன் விளக்கம், வகைகள், எழுதப்பட வேண்டிய முறைகள், நடிப்பிற்குரிய இலக்கணம், நடிப்பவர்களுக்குரிய இலக்கணம் ஆகியவற்றை கூறும் நாடகவியல் என்னும் நூலை எழுதியவர் பரிதிமார் கலைஞர். நாடக கலைக்காக உழைச்சவங்க 3 பேர். யாருன்னா பரிதிமார் கலைஞர், சங்கரதாச சுவாமிகள், பம்மல் சம்பந்தனார். இல்லை நாடகவியல் என்னும் நூலை எழுதியவர் வந்து பார்த்திங்கன்னா பரிதிமார் கலைஞர். பொறுத்துக. சிறுகதை ஆசிரியர்களும் அவர்கள் எழுதிய சிறுகதைகளையும் பொறுத்துக. கமலாயன் அப்படின்னா உனக்கு படிக்க தெரியாது. ஓகேங்களா, ஸோ கமலாமான்னு எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க இருப்பாங்க, உங்களுக்கு படிக்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, உனக்கு படிக்க தெரியாது. பீசா குப்புச்சாமி ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள். ஸோ குப்புசாமின்னு ஒரு ஹெட் மாஸ்டர் வந்து எங்கள் ஸ்கூலில் இருந்தார். அப்படி ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள். சமுத்திரம் அப்படின்னா காகித உறவுகள். ஸோ அடுத்து வண்ணதாசன் கலைக்க முடியாத ஒப்பனைகள். ஓகேங்களா, ஆன்சர் 3142. தேவதும்பி என்னும் டேஸ் ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி. தேவராட்டம். பாரதியாரின் கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தவர் பத்மநாதன். நூலை பதிப்பித்து வந்து பத்மநாபன். தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே என்று அறிவுறுத்தும் அறிஞர் மூவா. ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.